Hi friends, welcome back to my channel Alien Vlogs. இன்னைக்குள்ள வீடியோல ஈஸ்டர் ஸ்பெஷல் ரெசிபி கொழுக்கட்டை தான் எப்படி பண்றதுன்னு காட்ட போறேன். சோ மிஸ் பண்ணாம வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்க வீட்ல கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வைக்கலாம். இதுல தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொதிக்க விடுங்க. அடுத்ததா ஒரு பவுல்ல இல்லனா இதே மாதிரி ஒரு பாத்திரத்துல 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நம்ம இடியப்பம் எல்லாம் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த நைஸா இருக்கிற அந்த மாவு தான் எடுக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம கொதிக்க வச்சிருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இதுல தண்ணியோட அளவு ஏன் மென்ஷன் பண்ணலனா ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நான் இன்னைக்கு எடுத்த மாவுக்கு 2 கப் மாவுக்கு அதே கப்ல 1.5 கப் அளவு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. அதனால தண்ணியோட அளவை வந்து உங்க ஆப்ஷனாவே விட்டுக்கிறேன். அதுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்ல சூடான தண்ணி இதில் விட்டதுனால மாவு இப்போ நல்லா சூடாக இருக்கும். அது கொஞ்சம் ஆறுறது வரைக்கும் நம்ம கை தொடுற அளவுக்கு ஆறுறது வரைக்கும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவு ஆறுற அந்த டைமில் நம்ம சர்க்கரை வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரை கரையிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற சர்க்கரை வந்து நல்ல சர்க்கரைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். எனக்கு இதில் வந்து ஒரு டவுட்டு, மேபி கல்லெல்லாம் இருக்கிறது சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துகிட்டு தான் அடுத்து திரும்ப பண்ண போகிறோம். இது நான் வடிகட்டி எடுத்துட்டேன். அந்த தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இதில். இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு கொஞ்சம் இது வந்து கெட்டியாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு போதும். இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். நான் 2 கப்பு மாவு எடுத்துருந்தேன். அதனால் 1 கப் அளவுக்கு தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் பொடிச்சது, இது 2ம் சேர்க்கணும். என்கிட்ட 2மே வந்து பொடி கிடையாது, அப்படி ஹோலாக இருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரில் ஒரு 4 ஏலக்காய், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை போட்டு மிக்சியில் நல்லா பொடிச்சு அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது பார்த்தாலே தெரியும் அதில் கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்குது. இதை வந்து ஃப்ளேமை மீடியத்தில் வச்சு, ரொம்ப லோவாக வேண்டாம் ஹையாகவும் வேண்டாம், மீடியத்தில் வச்சு அது ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. அப்போ அந்த தண்ணி எல்லாம் குறுகி நம்ம கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த அளவுக்கு வந்தாலே போதும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சிடலாம். ஆறி வரும்போது கொஞ்சம் கூட கெட்டியாயிரும். அது ஆறுற டைமில் நம்ம மாவை வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணிடலாம். மாவு இப்போ வந்து ரொம்ப ஆற ஒன்றும் இல்லை, ஆனாலும் லைட்டு சூடு இருக்குது. ஆனால் நம்ம கை தொடுற அளவுக்கு சூடு தான். நல்லா அதை பிசைஞ்சு கையில் ஒட்டாத அளவுக்கு நீட்டாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நம்ம சர்க்கரை கலவை வந்து நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து உருண்டை பிடிச்சிடலாம். நான் இன்றைக்கி மேக்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக தான் எடுக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு 2ங்கிற அளவுக்கு தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். இப்போ இதை உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டி அதோட சென்டரில் வந்து கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும். 2 சைடை வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி விரித்து திக்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணி கொண்டு வாங்க. அதோட சென்டர் வந்து கண்டிப்பாக திக்னஸ் இருக்கணும். இல்லைனா நம்ம வந்து தேங்காய் கொத்து உள்ளே வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி உருட்டும் போது அந்த இடத்துல பிஞ்சு போயிடும். அதே மாதிரி சர்க்கரை கலவை ரொம்ப சூடாக இருக்கும்போது இதுக்குள்ளே வைக்கக்கூடாது. இல்லைனா அது சைடு வழி அப்படி லீக் ஆகி வந்துடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மட்டும்தான் இதில் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி உருட்டணும். இதுக்குள்ளாடி வைக்கிற தேங்காய் கொத்தோட அளவும் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. அது நீங்கள் எடுக்கிற உருண்டையோட அளவு பொறுத்தது. நான் இன்றைக்கி இதில் 1 ஸ்பூன் வந்து தேங்காய் கொத்து வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணும்போது எந்த இடத்துலையுமே கேப் எதுவுமே இல்லாத அளவுக்கு நீட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லைனா நம்ம அடுத்து ஸ்டீம் குக் பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து சர்க்கரை கரைசல் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த பால் மாதிரி இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வைக்கிறேன். அந்த பாத்திரத்தில் ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கேன். இல்லைனா வந்து அடி ஒட்டி பிடிக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் நான் உருட்டி பால்ஸ் ஆக்கி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். மொத்தம் 12 பால்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நம்ம எடுக்கிற பாலோட சைஸை பொறுத்தது. நீங்கள் சின்னதாக வேணாலும் உருட்டிக்கலாம். நான் பெருசாக தான் எடுத்துக்கிறேன்.
இப்போ இதை ஸ்டீம் குக் பண்ணி எடுக்கணும். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்ததுன்னா ஸ்டீமர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் அடியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதோட லாஸ்ட் தட்டை இதே மாதிரி இப்படி கமுத்தி வச்சு இதுக்கு மேலே தான் வைக்க போகிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ரெடியாக தான் இருக்கும். ஆமாம், ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து ஆற வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே சூப்பராக சாஃப்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாராவது ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கூட கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தா தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். அப்போ இன்னொரு வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். டில் தட் பை, டேக் கேர்.